வினி 2 கோலு, குன்யா 1 கோலு. அதை தாண்டி நெய்மார் 3 வருஷம் கழிச்சு பிரேசில் சட்டையை போட்டு பிச்சில் விளாட வந்துட்டாரு. சப்பா போட்டாங்க செகண்ட் ஹாஃபில். இதை விட வேற என்னையா வேணும்? நீ ஒரு நெய்மார் ஃபேனாக இருக்கோ, வினி ஃபேனாக இரு, மேட்ரிட் ஃபேனாக இரு, பிரேசில் ஃபேனாக இரு, மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனாக கூட இரு. எல்லாருமே இன்னைக்கு வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிரேசில் ஜெயிச்சிட்டாங்க. வினி குன்யா கோல் அடிச்சிட்டாங்க. அண்ட் நெய்மாரை பிச்சில் பார்த்துட்டோம். நம்ம எல்லாருமே பயங்கர ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டு. கண்டிப்பாக வந்து உள்ளே வரும்போதே அப்படியே அழுதுகிட்டே தான் வந்தார் நெய்மார். குன்யா பதிலாக சப்பு போட்டாங்க. கண்டிப்பாக அந்த 2-0 3-0ன்னு போனதுக்கப்புறம் அந்த 65 நிமிஷம் மேலே ஆனோடனே தெரிஞ்சிருச்சு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க பிரேசில். செம கேம் இன்னைக்கு. ஸ்காட்லாண்டு சுத்தமாக பிரச்சனையே கொடுக்கலன்னும் போது கண்டிப்பாக இன்னைக்கு நெய்மார் உள்ளே வர்றாருடான்னு நினச்சோம். அதே மாதிரி டான் கார்லோ உள்ளே போட்டு நம்மளை வந்து எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திட்டாரு. பிரேசில் ஒவ்வொரு கேமுமே படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு மொரோக்கோவோட கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட்டாக இருந்தது. பட் ஹைட்டி அண்ட் ஸ்காட்லாண்டா பொலந்து எடுத்துட்டாங்க. அத்தனை கோலு, ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக்கு. இன்றைக்கெலாம் வந்து 4.5 XG கிட்ட க்ரியேட் பண்ணாங்க. அவ்வளோ கிளியரான சான்சஸ்ஸு. வினியே ஒரு ஹேட்ரிக்கு போட்டிருந்துருக்கலாம், போட்டார். பட் வந்து ஃபவுலுன்னு ஒரு கோலை விட்டாங்க. இன்னொரு சான்ஸ் கிடச்சதே மிஸ் ஆயிடுச்சு. பட் ரயானும் ரஃபீனியா இன்ஜுரிக்கு பதிலாக ரைட் விங்கில் வந்து சூப்பராக விளாண்டாரு. குன்யா அவரோட வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் லாஸ்ட் கேமாக அதே மாதிரி கண்டினியூ பண்ணி இன்னொரு கோலை போட்டார். ஸோ ஆக மொத்தம் பிரேசில் ஆர் ஃப்ளையிங் அண்ட் ரவுண்ட் ஆஃப் 32க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஜப்பான் ஆர் ஸ்வீடனோட விளாடுவாங்க. பார்ப்போம், சூப்பராக இருக்கும்.